Praise the Lord. Hallelujah. யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை இந்த காலவேளையிலே தேவன் கொண்டு வருகிறார். கர்த்தர் வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்க சந்திக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு பல விதங்களிலே நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், பாடுகளை, வேதனைகளை, துக்கங்களை, கண்ணீர்களை சந்திக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை தேடி வந்து சந்திக்கிறதை பார்க்கிறோம். தேவையில்லாதவர்கள் நம் வாழ்க்கையில குறுக்கிட்டு நம் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு சந்திக்கிறார்கள். பிசாசு பல விதத்திலே நமக்கு வியாதிகளை கொண்டு வந்து சந்திக்கிறான். கலங்காதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. இப்பொழுது உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 125 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தை தேவன் வேறு பிரிக்கிறார், வித்தியாசப்படுத்துகிறார். சமுதாயத்திலே தேவ ஜனங்கள் என்ற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே, சபையிலே, விசுவாசிகள் மத்தியிலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வேறு பிரிக்கிறார். கர்த்தரை நம்புகிற கூட்டம். இன்னைக்கு எத்தனையோ பேர் யாரையோ நம்புகிறார்கள், எதையோ நம்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கை கொஞ்ச காலம், அதன் பிறகு அசைந்து உடைந்து நொறுங்கி அஸ்திபாரமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் செழிப்பார்கள். நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் சகாயம் பெற்றேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவரை நம்பி இருக்கும் போது நமக்கு எல்லா வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையின் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லா தடைகளை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார். யாரை நாம் நம்பி இதுவரைக்கும் அநேக துக்கப்பட்டோமோ, ஏமாற்றப்பட்டோமோ, நம்பிக்கை இழந்து போனோமோ, கலங்காதிருங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அர்த்தம். சீயோன் பர்வதம் அசையாது. ஒரு போதும் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், பலவீனம், யார் வழியாக என்ன வந்தாலும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதத்தில் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒருவராலும் நம்மை அசைக்க முடியாது. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எத்தனை கொந்தளிப்புகள் வரட்டும், எவ்வளவு யுத்தங்கள் வரட்டும், அந்த யுத்தத்தில் நாம் கர்த்தரை நம்பி இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்பி இருக்க அவர் நமக்கு எல்லா நிலையிலும் அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமந்துவார், தப்புவிப்பார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில் இதுவரைக்கும் கர்த்தரை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அற்புதம் நிச்சயம் நடக்கும். அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம், பற்றாக்குறை வரலாம், எங்கும் நமக்கு அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் இன்றைக்கு எரில் சூழ்ந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை அசையாமல் நடத்துவார், அசைக்கப்படாமல் நடத்துவார். அவர் சூழ்ந்திருக்கிற தேவனாயிருப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் இந்த காலை வேளையில ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறப்பா. இவருடைய வாழ்க்கையில் இதுவரை யாரையோ ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை நம்பியோ ஏமாற்றப்பட்டு, துக்கப்பட்டு, சோர்ந்து போய், உடைந்து போய், கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறப்பா. வியாதி மாறவில்லை, பிரச்சனை மாறவில்லை, போராட்டம் மாறவில்லை, பிள்ளைகளுக்கு இன்னும் மேன்மை, விடுதலை, ஆசீர்வாதம் ஆண்டவரே காணவில்லை. இன்னும் சில காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில வரவில்லை. பல விதத்திலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பற்றாக்குறைகள், தேவைகள் சந்திக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில நம்பிக்கையோடு ஆண்டவரை இப்பொழுது ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். வார்த்தையை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. உம்முடைய வார்த்தை நம்புகிறவர்கள்
நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நம்முடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் செழிப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்குவதற்காய் நன்றி நன்றி நன்றி. எல்லா தடைகளை உடைக்கிறீரப்பா. எத்தனை சோதனை, பாடுகள், துக்கம், கண்ணீர் வந்தாலும் பேரில் இருக்கிற நம்பிக்கை அசையாமல் இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீரா. குடும்பமாய் பேரில் நம்பிக்கையோடு இருக்கட்டும். இதுவரைக்கும் நடக்காத, சந்திக்க முடியாத, முன்னேற முடியாத, இதுவரைக்கும் எங்கும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பிசாசின் போராட்டங்களினுடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விலகி போவதற்காய் நன்றி. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வருகிறீர். சமாதானத்தை கொண்டு வருகிற உமக்கு நன்றி. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் நம்பி இருக்க உதவி செய்யும். நீர் அரணும் கோட்டையும் பலனுமாயிருந்து காத்துக்கொள்ளும். வியாதிகள் சுகமடைந்திருக்கட்டும். போராட்டங்கள் விடுதலையாகட்டும். பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை எப்பொழுது நம்பியிருங்கள்.